ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆப்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள்னு சாப்பிட்ற ஆப்பிள் கிடையாது, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை பற்றி. ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னோடனே நீங்கள் இவனும் ஃபோன் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது ஃபோன் ரிவ்யூ கிடையாது, ஆப்பிளை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயமா? ஃபோனில் பேச வேணாமா? எதா இருந்தாலும் நேரில் பேசுவோங்கிறான். என்னவா இருக்கும்? ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை இவங்களாலலாம் யூஸ் பண்ண முடியாது. ஆமாங்க, இவங்கன்னா யாருன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்களும் நானும் கிடையாது. அவங்க யாருன்னா படத்தில் வர்ற நெகட்டிவ் கேரக்டர்ஸு, அதுக்கப்புறம் வில்லன்கள் ஆப்பிள் ப்ராடக்டாக பயன்படுத்தக்கூடாது. அதுக்காக ஆப்பிள் நிறைய செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது. இதை பற்றி 2020 நடந்த ஒரு பேட்டியில் டைரக்டர் ரியான் ஜான்சனுங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் தாங்க நைட்ஸ் அவுட்டு, ஸ்டார் வார்ஸ் லாஸ்ட் ஜெடி, லூப்பர்ஸுங்கிற படத்தை டைரக்ட் பண்ணவர். சரி, இதெல்லாம் ஏன் ஆப்பிள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம கஸ்டமர்ஸு, ஆப்பிள் யூஸர்ஸுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள், அது பெஸ்ட் ப்ராடக்ட் தான். ஆனால் தயவு செஞ்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களும் படம் எடுக்கிறவங்களும் நெகட்டிவ் ரோல்ஸுக்கு ஆப்பிள் ஃபோனை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்கு ராயன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.